ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் கண்மணி பேசுகிறேங்க. நேற்றுலேருந்து எனக்கு ஒரே மாதிரி 2 இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அது என்னன்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் பல பேருக்கு ஷேர் பண்ண பாருங்கள். என்னென்னா, நம்ம ப்ரௌனி ஆஃபர் போட்டிருக்கிறதுனால ப்ரௌனி என்கொயரிஸ் நமக்கு வந்தது. ஸோ அதில் அரக்கோணத்துலேருந்து ஒரு என்கொயரி வந்தது. இது மாதிரி ப்ரௌனி வேணும், என்ன ரேட்டு எல்லாமே கேட்டாங்க. மெசேஜில் தான் கேட்டாங்க. ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே 550 ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அதே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெறும் 550 பெய்டு. இதோட முக்கியமாக என்னென்னா, அவங்க ஸ்கேன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்பரில் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்கேன் இருக்கான்னு கேட்கவும் சரி ஸ்கேனர் அனுப்புனேன். உடனே பேமெண்ட் பண்ணிட்டு தான் போட்டாங்க. ஸோ நான் அக்கௌண்ட்டில் செக் பண்ண அந்த பேமெண்ட்டும் வரலை. நான் கேட்டோன்னா, ஐயோ மேடம் நான் இமீடியட்டாக பண்ணிட்டேன், நீங்கள் என்ன செக் பண்ணுங்கள், என் அமௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னாங்க. ஒன்றுமே பதட்டப்படாதீங்க, உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் இங்கே பேங்க்கில் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த மெசேஜுமே இல்லைங்க. அவ்வளோ நேரம் வந்தோன்னே சொல்லுங்கள் எனக்கு அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க. நாங்கள் இன்னைய வரைக்கும் அது சம்மந்தமாக எந்த மெசேஜுமே இல்லை. இன்றைக்கி காலையில் அகெயின் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்லேருந்து மில்லட் இட்லி பொடி ஆர்டர் பண்ணேன், 10 பேக்கெட் ஆர்டர் பண்ணேன். எவ்வளோ நான் சும்மா மெசேஜ் தான் போட்டிருக்கேன். 840 + 100 rupees டெலிவரி சார்ஜ்னு போடுறதுக்குள்ளே 8870 ரூபா அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணதாக ஒரு மெசேஜ். ஆனால் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலை. கடகட மேடம் பை மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், அச்சா புச்சாவா கடகட. நான் சொல்கிறேன் பதட்டப்படாதீங்க, உங்கள் பைசா நான் திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அக்கௌண்ட்டில் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடித்து பார்த்தா அக்கௌண்ட்டில் வரல. சரி உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலை மட்டும் எனக்கு அனுப்புங்க, ட்ரான்சாக்ஷன் ஐடி அனுப்புங்க, நான் இங்கே பேங்க்கில் நான் செக் பண்ணுறேன், ஆனால் ஏன் அக்கௌண்ட்டுக்கு என்ன பணம் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த மெசேஜுமே இல்லைங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, இப்படி ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.